ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன கனவாக தான் இது ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தது. வி ஆர் ஸோ கிளாட் ரெட் ஜெயண்ட் பார்ட்னர் பண்ணி இதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர மூர்த்தி சார் ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மாரியோட படம் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணுற அடுத்த படம் வந்து ஒன்று மாறி, அடுத்து ராம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இந்த வருஷத்துக்குள்ளேயே 2 படமும் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கதை நாயகனின் கதை, மாறின்ற ஒரு கதை நாயகனின் கதை, சொந்த கதை. அதுதான் எங்களுக்கு வந்து இதை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். சொல்ல வேண்டிய ஒரு கதை. திருநெல்வேலி மாதிரி வளமான ஒரு தேசத்தில் எப்போவுமே நம்ம மீசையை முறுக்கிட்டு அவசியமில்லாத பந்தாக்கள் பற்றின படங்களுக்கு நடுவில் பசியோடு இருக்கிற ஒரு பையன் வாழைத்தார் சுமக்கிற ஒரு கதை. அந்த பசியை மறந்தவன் ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா உருவாக்கிக்க ஒரு கதை. ஸோ திஸ் மூவி இஸ் ஸ்பெஷல். அண்ட் பாட்டு கேட்டிருப்பீங்க. தீஸ் மை ஃபேவரட் வாய்ஸ். தேங்க்யூ சந்தோஷ் சார், கிவிங் அஸ் கிரேட் சாங்ஸ். சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஹியர் நாங்கள் சும்மா தான் 2-3 ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஹாட் ஸ்டாரில். பட் பார்த்தா we have worked in 2 projects with Divya, கலையோட ஒரு 2 projects, நிக்கிலாவோட ஒரு 2 projects, 4 projects. ஸோ ஹோப் மாரி ராமோடையும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோன்னு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இருக்கனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த டைம். தேங்க்ஸ் ஃபார் த கேதரிங். இது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு ஒரு இடம், ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நிச்சயமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.